நேத்து ஐபிஎலோட குவாலிஃபைங் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து பெங்களூர் ஸ்டேடியமில் ஈவினிங் 7:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. மேட்சோட ஸ்டார்டிங்கில் கோலியும் டூப்ளஸையும் பயங்கரமாக ரன் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நீங்கள் மேட்ச் பார்த்தீங்கன்னா கோலியோட பர்ஃபெக்டான கிரிக்கெட்டிங் ஷாட்டை பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக ஆடிட்டு இருந்தாரு. ஸோ நடுவில் மழையும் வந்துச்சு, மேட்ச் ஸ்டாப் ஆச்சு, அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆர்சிபி கண்டினியூ நல்லா ஸ்கோர் பண்ணிட்டே வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 219 அப்படிங்கிற ஒரு பெரிய டார்கெட்டை சிஎஸ்கேக்கு வச்சாங்க. என்னதான் வின் பண்றதுக்கு 219 டார்கெட்டா இருந்தாலும் நம்ம குவாலிஃபை ஆகி பிளே ஆஃப்குள்ள போறதுக்கு 201 எடுத்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சிஎஸ்கேவோட கேப்டனான ருத்ராஜ் கைக்வாட் பேட்டிங் பண்ண வந்தாரு, ஓப்பனிங் வந்தாரு. ஆனா ஃபர்ஸ்ட் பாலே என்னமோ ட்ரை பண்ண போய் அந்த பால் ஃபீல்டரோட கையில போய் அவுட் ஆயிட்டாரு. சிஎஸ்கேவோட கேப்டனான ருத்ராஜ் கைக்வாட் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டாரு. ஸோ வந்து ஸ்டார்டிங்ல ஒரு பதட்டமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மிச்சலும் கொஞ்சம் ஆடிட்டு அவரும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ரச்சின் ரவீந்திராவும் ரகானேவும் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க மேட்சை நல்லாவும் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப்பும் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக ரவீந்திரா வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு சூப்பராக ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ரகானே வந்து ஒரு 6 அடிக்க போய் அவரும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்த தூபே, அதாவது ஆறுசாமி அப்படிங்கிற அழைக்கக்கூடிய டூபே வந்தாரு. அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவரோட வேலையை காட்டாம, அதாவது பெருசாக அடிக்காமே இருந்தாரு. அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ரன் ஓடும்போது ரவீந்திராவும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கும்போது, நல்லா கொண்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு ரன் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஸோ 2 பேருக்கு இடையிலும் கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சரி, ரச்சின் ரவீந்திரா தான் போயிட்டாரு, ஃபர்தராக டூபே வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் பண்ணுவார் பார்த்தோம். ஸோ வந்து அவரும் ஏதோ ட்ரை பண்ண போய் லாஸ்ட்டாக ஒரு 6 அடிக்க போய் அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவரை நான் குறை சொல்லல, அந்த நேரத்தில் அப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெட்டுவும் நம்ம தளபதியும் சாண்ட்னரும் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாண்ட்னர் அவுட் ஆக தலை தோனியும் வந்தார் கிரவுண்டுக்கு. அவர் வந்து கூலாக ஆடிட்டு இருந்தாரு, என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சீனியர் பிளேயர்ஸு, பர்ஃபெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. தோனி என்ன கேட்குறாரோ அதை தளபதி கொடுத்துட்டே இருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக ஜடேஜா வந்து என்னைக்கெல்லாம் சிஎஸ்கே வந்து ஒரு டவுன் ஆகிற மாதிரி இருக்கு, என்னைக்கெல்லாம் தோக்குற மாதிரி இருக்கோ அப்பெல்லாம் ஒரு பெரிய தூண் மாரி நின்று ஒத்தால தாங்கி பிடிப்பாரு சிஎஸ்கேவை. ஏன்னா அப்படி அடிச்சாரு ஜடேஜா 6, 4, அதுக்கப்புறம் தோனி 4, அதுக்கப்புறம் தோனி ஒரு ஷாட் அடிச்சாரு கிட்டத்தட்ட 110 மீட்டருக்கு ஸ்டேடியத்தை தாண்டி பறக்க விட்டாரு தலை தோனி. அடுத்த பாலும் அது மாதிரி ஒரு 6 அடிக்க ட்ரை பண்ணேன், அது அன்ஃபார்ச்சுனேட்லி கையில் போய் விழுந்துச்சு, டைமிங் சரியில்லை. ஸோ அடுத்து ஷர்துல் வந்தார், அப்புறம் ஜடேஜாவும் அவரும் ஆடினாங்க. ஸோ ஃபைனலாக போன வருஷம் மாரி வந்து நின்றுச்சு. அதாவது குஜராத் டைட்டன்ஸ் கூட நம்ம ஆடும்போது எப்படி அந்த 10 டார்கெட் வந்துச்சு, அதாவது 2 பாலுக்கு 10 வந்துச்சோ அதே மாதிரி இந்த வருஷமும் வந்துச்சு குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஸோ போன வருஷம் மாரி ஜடேஜாவில் இந்த ஒரு மேஜிக்கை பண்ண முடியல. பட் ஜடேஜா மேலேயும் தோனி மேலேயும் எந்த ஒரு குறையும் யாராலையும் சொல்ல முடியாது. பர்டிகுலராக நான் என்ன சொல்லுவேன்னா, யங் பிளேயர்ஸே பாதி ஸ்கோரை அடித்து முடிச்சு வச்சிருக்கணும். தோனி ஆடுற அளவுக்கு கொண்டு வந்துடக்கூடாது, அதாவது கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருக்க கூடாது. இந்த ஒரு மேட்ச் நேற்று 12 மணி வரைக்கும் நடந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஜெயிச்சு குவாலிஃபை ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பல நாள் கனவு நிறைவேறின மாரி ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பர்ஃபெக்டாக விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்ரெசிவோடவே ஆடினாங்க ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் நம்ம மதிக்கணும். ஸோ அவங்களுக்கு நம்மளோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னடா நேற்று நடந்த மேட்சை ரீகேப் மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஃபைனலாக விஷயத்துக்கு வா அப்படின்னு நீங்கள் மைண்ட் வாய்ஸில் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், தோனி அடுத்த வருஷம் ஆடுவாரா? 2025ல் அந்த தலை தோனியோட தரிசனம் கிடைக்குமா? அதை பற்றின நம்மளுடைய கருத்தும், அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தோனி கண்டினியூவாக ஆடுவாரா இல்லை வந்து ரிட்டையர் ஆகிடுவாரா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வேற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. நேற்று பெங்களூரில் நடந்த ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்சுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள்லாம் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரவுண்ட் விட்டு வெளில வந்திருக்காங்க. அப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸை வந்து ரொம்ப கலாச்சிருக்காங்க, பயங்கரமாக வந்து இது பண்ணியிருக்காங்க. நேற்று இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஎஸ்கே அஃபிஷியல், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்லேருந்து என்ன ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்கன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ அன்பு வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அஃபிஷியல்லேருந்து ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க. இதில் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து நம்ம சிஎஸ்கே தோத்துட்டோம் அதுக்காக கலாச்சிருக்காங்க, ஓகே. ஆனால் அதே மாதிரி ஒரு விஷயம் சேப்பாக்லையும் நடந்துச்சு. சேப்பாக்கில் சம்திங் பேட்டி கொடுக்கும்போது நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஜெர்சியை போட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கோலிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஆர்சிபிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, எல்லாரும் நல்ல பிளேயர்ஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. இதில் நான் என்ன சொல்லுவேன்னா, ஐபிஎல்லாம் என்ன, ஐபிஎல்லாம் இந்தியன் பிரீமியர் லீக், இந்தியாக்குள்ளேயே ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரித்து நம்மக்குள்ளேயே ஃப்ரெண்ட்லியாக ஆடுற ஒரு ஷோ. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான் ஐபிஎல். இதில் போயிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸை ஆர்சிபிக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, கோலிக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு சொல்கிறது வந்து தவறான புரிதல்.
ஏன்னா நம்ம சென்னையில் இருக்கோம்னா சென்னை டீம் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க, சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஆர்சிபியில் இருக்கிறவங்க ஆர்சிபி தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க, அவங்க பிளேயர்ஸ் தான் பெரிய ஆளாக பார்ப்பாங்க. ஸோ அவங்கவுங்க ஊரில் இருக்கிறவங்க அவங்கவுங்க டீம் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம மட்டும் ஏன் அடுத்தவங்க ஜெயிக்கணும் இல்லை அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்? நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு கூட ஆர்சிபி ஃபேனாக இருந்தால் கூட ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கோலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அது பிரச்சனையே இல்லை. நீங்கள் சிஎஸ்கே ஃபேனாக இருந்துட்டு ஏன் மற்ற டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி எனக்கு பேசணும்னு தோணுச்சு, அதனால பேசினேன். ஸோ நம்ம டாபிக் உள்ள வரலாம். தோனி வந்து பார்த்தீங்கன்னா 2008 சிஎஸ்கேக்காக ஆடிட்டு இருக்காரு. இது வரைக்கும் 5 சாம்பியன்ஷிப் டிராஃபி வந்து சிஎஸ்கேக்காக வாங்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2008 பல லெஜெண்ட்ஸ் வந்து ஒரு ஐபிஎல் டீம்ல இருந்திருக்காங்க. ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் இருந்திருக்காரு. அதே ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா அனில் கும்ப்ளே இருந்திருக்காரு. மும்பை இந்தியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கரும் இருந்திருக்காங்க. ஸோ 2008 தான் தோனி சிஎஸ்கேக்கு வராரு. தோனியும் சிஎஸ்கேவும் சேர்ந்தே ஒரு மிகப்பெரிய பிராண்ட் ஆறாங்க. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேட்ட இருந்து தோனியும் பிரிக்க முடியாது, தோனி கிட்ட இருந்து சிஎஸ்கேவையும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி இப்போ இந்த வயசானவங்க இல்லை மிடில் ஏஜில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டீமுக்காக கூட மேட்ச் பார்க்க மாட்டாங்க, தோனிக்காக மட்டுமே மேட்ச் பார்க்குறவங்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தோனி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காரு. சிஎஸ்கேன்னு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா மனசுலையுமே. இப்போ ஐபிஎல்ல 2-3 டீமை பொறுத்த வரைக்கும் அதை பார்க்கறதுக்கு காமன் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லா டீமும் பெஸ்ட் தான். பட் சில டீம்ஸ்லாம் இப்போ சிஎஸ்கே, எம்ஏ, ஆர்சிபி இதுமாரி ஆடினாங்கன்னா அதை பார்க்கறதுக்கு, அந்த மேட்சை பார்க்கறதுக்கு காமன் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது அந்த டீம்ல இல்லாதவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கு மெயின் காரணம் தலை தோனியும் தளபதி ஜடேஜாவும் தான் நான் சொல்லுவேன். அவங்க சிஎஸ்கேல மட்டும் கான்ட்ரிபியூஷன் பண்ணல, அவங்க இந்தியா டீம்லயும் கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ண நினைக்கிறேன். அதே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வேற என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஏன் தலை தோனியை மட்டும் கொண்டாடுறீங்க, ஏன் 11 பிளேயர்ஸ் கொண்டாட வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள மட்டும் தான் கொண்டாட முடியும் ஃபர்ஸ்ட். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்டன் இல்லாமல் ஒரு டீமும் இயங்காது. ஐ மீன் இப்போ கேப்டன் வந்து ருத்ராஜ் கைக்வாட் தான், ஆனால் அங்கே வழி நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தோனி தான். இதில் மட்டும் இல்லை, ஒரு படையே இருக்குன்னு வச்சுங்களேன், படையில் படை தளபதி ஒழுங்காக செயல்படல இல்லை வந்து அவர் தோத்துறாருன்னா அந்த படையும் தோத்துரும், அது எவ்வளோ பெரிய படையாக இருந்தாலும். அதே மாதிரி தான் தோனியும். தோனி வந்து சிஎஸ்கேல மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் அவர் ஒரு பிளான் போட்டார், இங்கே ஃபீல்டிங் நிறுத்தணும் அப்படி போட்டார்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி அவர் டிஆர்எஸ் கேட்டாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி டீமுக்காக ஆடுறவரையும் தலைமையில் இருக்கிறவரையும் புகழ்றதுனாலையும் பாராட்டுறதுனாலையும் எந்த ஒரு தப்பும் இல்லை. இத்தனைக்கும் தலை தோனி போன வருஷம் ஆடும்போது இந்த நீல இன்ஜுரி இருக்குல்ல, அது போன வருஷமும் இருந்துச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலாக இருந்திருக்காரு, அவர் மேட்ச் முடிச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டலாக இருந்திருக்காரு மும்பையில். ஸோ தலை தோனியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸுக்காக ஆடணும் மட்டுமே அவர் நினச்சிருக்காரு. இந்த சீசன்லேயே அவருக்கு 42 வயசாகுது. இந்த சீசன்லேயே எம்ஐ கூட ஒரு மேட்ச்சில் தொடர்ந்து 3 6 பறக்க விட்டாரு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் டீமுக்காகவும் ஃபேன்ஸுக்காகவும் தான். பிராட் ஹாக் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து 45 இயர்ஸ் வரைக்கும் ஆடி இருக்காரு ஐபிஎல்ல, ஒரு ஹிஸ்டரியே படைச்சிருக்காரு சொல்லலாம். அப்படி பார்த்தா தோனிக்கு வயசு வந்து 42, 3 வருஷம் ஆடி அவரோட ரெக்கார்டை முறியடிப்பாரா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ மற்ற பிளேயர்ஸ் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். ரவி சாஸ்திரி என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதான் தோனியோட கடைசி மேட்சாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மைக்கேல் ஹசி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 3 வருஷம் தோனி ஆடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்லேருந்து. கோலி நேற்று மேட்சுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது தோனியோட லாஸ்ட் மேட்சாக கூட இருக்கலாம், ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோலி. நம்ம சின்ன தலைக்கு எவ்வளோ ஆசைன்னு பாருங்க, இன்னும் 4 வருஷம் தோனி ஆடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலாக எல்லா டிசிஷனுமே தோனியோட கையில் தான் இருக்குது. என்றைக்குமே தலை தோனி தப்பான டிசிஷன் எடுத்ததே இல்லை. சிஎஸ்கே ஃபேன்ஸ்ட நான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் அவர் திரும்ப வரணும், அடுத்த வருஷம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டை போட்டுகிட்டே இருங்க. ஏன்னா தோனிக்கு என்றைக்குமே அவர் ஃபேன்ஸ் மேலே ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.